ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிமா ராம்சல் யூடியூப் சேனல். ஆக்சுவலி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. சரி, ஓகே, என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ வெஜ் சாண்ட்விச் வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போது அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரெட்டு 2 எடுத்துகிட்டு அதில் வந்து மயோனீஸ் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியானது தான், எனக்கும் வேறு வழி இல்லை பாருங்கள். வீடியோ எது போடன்னு தெரில. சரி, ஓகே, இதே போட்டலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. என்ன பார்க்குற? துப்புறானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். ஃபஸ்ட்டு மயோனீஸை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 2 பெட்லேயுமே வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணணும். பத்தலை, ஸோ மறுபடியும் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்னென்னா, அடுத்த ப்ரெட்லேயும் வந்துட்டு நாம் வந்து மயோனீஸ் வந்து போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டுன்னே வந்து இருக்கும். அதில் தான் வந்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி எக்லெஸ் மயோனீஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, இந்த டைம் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் ஸ்ப்ரெட் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மயோனீஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் சீ, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லாத இடத்துலலாம் வந்து போட்டு அப்ளை பண்ணலாமேன்னு பார்த்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்ச பெரிய செஃப் மாதிரி ஒரு வெளியே சொல்லிக்க வேண்டியதான். அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கையில் கொசு வேறு கடிச்சிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆனியனை வந்து வைக்கணும். 2 ஆனியன் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆனியனும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் ஷீட்டு விற்கும். அந்த சீஸ் ஷீட்டை வந்து பிரித்து இதில் வைக்கணும். அதான் பெரிய டாஸ்க்கு. அந்த சீஸ் ஷீட்லேருந்து சீஸ் எடுக்கிறதுக்குள்ளே சீஸ் வைக்கணுமாங்கிற யோசனைக்கே போயிடும். ஏன்னா எனக்கு அது அவ்வளோ ஈஸியாக எடுக்க வராது. அதனையும் பாருங்கள், லேசாக பிச்சுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, விடாமுயற்சியாக எடுத்துடலான்னு ஃபைனலி பிரிச்சுட்டேன். ஆனால் பிஞ்சு தான் வந்துச்சு. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ எடுத்து பட்டிங் டிங்கரிங்லாம் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி தக்காளி வைக்க மறந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு 2 தக்காளி அப்படியே அழகாக வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸை போட்டு விரிச்சாச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சிகம், நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம் எடுத்து ஒன்றா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அடுக்கி வச்சிட்ருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை தூக்கி அது மேலே கவுத்திட்டோன்னா முடிஞ்சு. ஒரு அமுக்கிட்டு அப்படியே லேக்காக தூக்கி பக்கத்தில் சாண்ட்விச் மேக்கர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லாக் போட்டுறோம். மறக்காமல் போட்டுட்டிங்கன்னா நாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோன்னா ரெட் கலர் லைட் இருக்குது பார்த்திங்களா, அதுதான். அது ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க க்ரீன் கலர் லைட் வந்து எரியும். அந்த டைம் டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து உள்ள லைட்டாக கருக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ட்டுனா, அடுத்ததுக்கு இந்த பிளேட்டு அதை எடுக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கு ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு ப்ரெட் எடுத்தேன். மறுபடியும் முதல்ல ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆள் வந்து 2 சாப்பிட்லாம். 2 சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். நம்ம சீஸ் வந்து டபுள் சீஸ்லாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லாவே டேஸ்ட் இருக்கும். பட் நாங்கள் வந்து சிங்கிள் சீஸே போதும், ஆல்ரெடி உடம்பு நல்லா குண்டு தான் இருக்குது, இதில் டபுள் சீஸ் வேறையா சொல்லிட்டு சிங்கிள் சீஸ் தான் போடுவோம். எப்போயாவது ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா
டபுள் சீஸ் வேணால் போட்டுக்குவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இப்போ அதே ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டுக்கும் அப்படியே வந்து எல்லாத்தையும் போட்டு அதே பட்டிங் டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து நாம் வந்து வைக்கணும். இப்போ வந்து சாண்ட்விச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஆஹா அத மித்த வேலை வீட்டில் ஏதாவது மித்த வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு இதை சமைச்சிட்டு சாப்பிட்டு படுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சாண்ட்விச் பண்ணோன்னாலே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். வேலை எதுவும் அவ்வளோ பெருசாக இருக்காது. கட் பண்ணி சும்மா ஜாலியாக சின்ன பிள்ளைங்க சொப்பு ஜாமான் விளையாடுற மாதிரி ஜாலியாக விளையாடுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். சாண்ட்விச் பண்ணாலே எனக்கு வந்து சொப்பு ஜாமான் விளையாட போகிறோம் அப்படி தான் வந்து தோணும். அதை வச்சுட்டு இந்த ப்ரெட்டெல்லாம் அது சின்ன பிள்ளையில நம்ம இதெல்லாம் வந்து பார்க்க நம்ம வீட்டில் அம்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போது வந்து நம்ம ராஜ்யம்தான் நம்ம வீட்டு நம்ம பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஜாலியாக ஏதோ விளையாடுற மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்கும். என் பையனும் பக்கத்தில் இருந்துட்டு நானும் விளையாட வரேங்கிற மாதிரியே கேட்பான். பட் நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். நானே தாண்டா விளையாடுவேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நானே எல்லாத்தையும் போட்டுட்ருப்பேன். அப்படியே மறுபடியும் இந்த ப்ரெட்டுக்கும் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி வைக்கணும். பக்கத்தில் வந்து அந்த இது லைட் எரியுதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம லைட் எரிஞ்சிட்டு நம்ம கவனிக்காமல் ஆஃப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா டக்குன்னு அது வந்து கருக ஆரம்பிக்கிற மாதிரி இதுவாகிடுது. ஒன் டைம் அப்படி தான் விட்டுட்டேன் தெரியாமல். அது ஒரு சாண்ட்விட்சே எனக்கு அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கவனமாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு அதை சைடில் பார்த்துட்டே இருப்பேன். அசால்ட்டாக அதெல்லாம் க்ரீன் லைட் எரியுமோ லைட்டாக ஒரு சவுண்டு கேட்கும். அதனால் நமக்கு டிவிலாம் ஓடிட்டு இருந்துச்சு, நம்ம சரியாக கவனிக்கலை, டிவி பார்த்துட்டே பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாகவே பண்ணணும். இல்லைன்னா வந்து கருகுனாலும் கருகிரும். இப்போ வந்து அந்த பழைய சீஸ் வந்து காலி ஆயிடுச்சு. இன்னொரு சீஸ் வந்து நேற்று ஷாப்பிங் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுதான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த சீஸ் ஷீட்லேருந்து மறுபடியும் இந்த சீஸ் எடுக்கிறது தான் வந்து பெரிய இது. இங்கே பார்த்தீங்கன்னா முடியலை சைடில் பாருங்கள் க்ரீன் லைட் எரியுது. இப்போது டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி லாக் ஓப்பன் பண்ணி பார்த்தா சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து அப்படியே கையில் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இதை வச்சு தான் பிடிச்சி தான் எடுக்கணும். எடுத்து பிளேட்டில் வச்சிட்டோன்னா நம்மளோட சாண்ட்விச் ரெடி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸி அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இப்போ சாஸ் இல்லை மைனஸ் அவங்க நம்ம தான் எதனாலும் தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.